உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாப்பாவுக்கு ஆதார் கார்டுலாம் இருக்குல்ல? இருக்கு சார். சூர்யா, எதுக்காக தேவியோட டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டெல்லாம் கேக்குறாங்க? என்ன ஃபார்ம் அது? பெரியமா, பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் பெரியமா. பாஸ்போர்ட் அப்ளிகேஷனா? ஆமா பெரியமா. மாமா, தேவிக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்றீங்களா? ஆமா ஹாசினி, நானும் தேவிமாவும் அமெரிக்கா போறோம். அமெரிக்காவுக்கா? அப்படியே சூர்யா, ரொம்ப சந்தோஷம்பா. ஆமா, எத்தனை நாள் டூரு? என்னைக்கு கிளம்புறீங்க? எப்போ வருவீங்க? இன்னும் 2 நாள் கிளம்பிடுவோம் சார். ஆனா திரும்பி வர்றதுக்கு 3 வருஷம் ஆயிடும். அப்பாடா, என்ன மாமா சொல்றீங்க? ரிட்டர்ன் வரதுக்கு 3 வருஷம் ஆகுமா? ஆமா ஹாசினி, நான் யூஎஸ்க்கு டூர்லாம் போல, பிசினஸ் விஷயமா தான் போறேன். என்ன சூர்யா சொல்ற? பிசினஸ் விஷயமா போறேன்னு சொல்ற, திரும்பி வர 3 வருஷம் ஆகும்னு சொல்ற. எனக்கு ஒண்ணு புரியலையேப்பா. அத்த, பிசினஸ் டீலிங்காக தான் நான் போறேன். ஆனா டீலிங் முடிச்சுட்டு அந்த பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக அமெரிக்காவில் நான் 3 வருஷம் தங்க வேண்டியதா இருக்கும். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. ஏய், வாங்க வாங்க. என்ன யூனிஃபார்மோட வந்திருக்கீங்க? ஸ்கூல் போகலையா? நான் துர்காமாட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அம்மா எங்க? துர்காமா, துர்காமா. தேவிமா, வாங்க வாங்க. என்ன ஸ்கூல் யூனிஃபார்மோட வந்திருக்கீங்க? ஸ்கூல் போலையா நீங்க? எனக்கு ஸ்கூல் போவே பிடிக்கல. ஏன் தேவிமா, ஏன் ஸ்கூலுக்கு போக பிடிக்கல? ஹோம்வொர்க் பண்ணலையா? ஹோம்வொர்க்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, எதுக்காக ஸ்கூலுக்கு போக பிடிக்கல? சூர்யா டாடி என்ன கூட்டிட்டு அமெரிக்காக்கு போக போறாராம். அங்க கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து விட போறாராம். அப்பா எப்ப சொன்னாரு? இப்பதான். நானும் தேவிமாவும் அமெரிக்கா போறோம். ஆமா, எத்தனை நாள் டூரு? எப்ப கிளம்புறீங்க? எப்ப வருவீங்க? இன்னும் 2 நாள் கிளம்பிடுவோம். ஆனா திரும்பி வர்றதுக்கு 3 வருஷம் ஆகும். ஹாசினி, பார்வதி, நாங்க 3 பேரும் சொன்னோம். சூர்யா என்ன அமெரிக்காக்கு கூட்டிட்டு போறதுல புடிவாதமா இருக்காரு. நீங்க வந்து சூர்யாட்ட பேசுங்கம்மா. நேத்து நம்ம லவ்வ சொன்னதுக்காக தான் சூர்யா இப்போ வெளிநாடு போறதுக்கு பிளான் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். தேவியோட எதிர்காலத்துக்காகன்னு சொல்லி நீங்க யுஎஸ் போறேன்னு சொல்றது பொய். என்னாலதான் நீங்க இங்க இருந்து போகணும்னு முடிவெடுத்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட நேத்து என் மனசுல இருக்கிற காதல நேருக்கு நேரா சொன்னதுனாலயா நீங்க இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கீங்க? ஓ அது வேறயா? குத்துவேன். ஏன் மேல இருக்கிற கோவத்துல எதுக்காக குழந்தைய தண்டிக்கிறீங்க? இப்பதான் காட்சி சூடு பிடிக்குது பாடா. இங்க பார், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் உனக்கு பயந்து இந்த முடிவெல்லாம் எடுக்கல. எனக்கு என் குழந்தையோட எதிர்காலம் தான் முக்கியம். அபிஷியலாவும் பர்சனலாவும் எனக்கு யூஎஸ் போறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க இப்படி ஒரு முடிவெடுக்க நான் தான் காரணம். நான் உங்ககிட்ட நேத்து என் காதல சொன்னதுதான் காரணம். ஓகே, நேத்து நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது தப்புதான். இனிமே நான் உங்க விஷயத்துல தலையிட மாட்டேன். இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன், உங்க எதிரில வர மாட்டேன். அவ்வளோ ஏன், எதிரில இருக்கிற வெயிட்ட காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிடுறேன். அப்பாடா போய் தொலை. ப்ளீஸ் உங்க முடிவை மாத்திக்கோங்க. தேவியை யுஎஸ் கூட்டிட்டு போகாதீங்க. குழந்தை ஏங்கி போயிடுவா.
குழந்தைய பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்கிறதாவே இல்லை. நான் என் குழந்தையை கூட்டிட்டு யூஎஸ் போக தான் போறேன். மாப்பிள்ள ஸ்டெடியா நிக்கிறான். பிடிவாதம் பிடிக்காதீங்க. குழந்தை மனச கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சின்ன வயசுலயே அந்த குழந்தைக்கு இவ்ளோ பெரிய மன கஷ்டத்தை கொடுக்கணுமா? அது அந்த குழந்தையால தாங்கிக்க முடியுமா? என் குழந்தைய பத்தி நீ கவலைப்பட தேவையே இல்லை. என் குழந்தையால என்ன பண்ண முடியும் என்ன முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாத. அப்பாடா. என்னாச்சு துர்கா? தேவியோட அப்பா கிட்ட பேசிட்டியா? அவர் என்ன சொன்னாரு? அவரு குழந்தைக்கு மேல அடம் பிடிக்கிறாருமா. குழந்தையோட மனசு பாதிக்கும்னு நீ எடுத்து சொல்ல வேண்டியது தானே? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்கா. எதையும் புரிஞ்சுக்கிற நிலைமையில அவர் இல்ல. ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. தேவியை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. குழந்தைய நினைச்சா எனக்கும் பாவமா தான் இருக்கு. ஆனா அந்த மனுஷன் இப்படி பிடிவாதமா இருந்தா நாம என்னமா செய்ய முடியும்? உன்னாலான முயற்சியை நீ செஞ்சு பார்த்துட்ட. இதுக்கு மேல நம்ம கையில ஒண்ணுமே இல்ல துர்கா. இனிமே அத பத்தி நீ யோசிக்காத. ஆமா துர்கா, குந்தவை சொல்றதுதான் கரெக்ட். என்னால அப்படி இருக்க முடியாதுமா. அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுமா. அது ஏன்னே தெரியல. ஆனமலையில ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருந்தனா எதுக்காக அமைச்சர் பிரச்சனையை கையில எடுக்கணும்? ப்ரமோஷன் கிடைச்சு டிரான்ஸ்பர் ஆகி ஏன் இந்த ஊருக்கு வரணும்? அதுவும் இந்த குழந்தை வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கே ஏன் வரணும்? நான் ஏன் அந்த குழந்தைய பார்க்கணும் பழகணும்? எதுக்காக அந்த குழந்தை மேல அவ்வளவு பாசம் வைக்கணும்? ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. துர்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். என்ன விஷயம்? அது மேடம், தேவியோட டிசி வேணும். ஏன், எதுக்காக? வேற ஸ்கூல்ல சேர்க்க போறீங்களா? அது இல்லை மேடம், நான் யூஎஸ் போக போறேன். அதனால தேவி அங்கேயே படிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓ. அதுவும் இல்லாம தேவியோட ஃபியூச்சருக்கு அங்கே போறது ஹெல்த்தியா இருக்கும்னு நம்புறேன். ம். உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. என் குழந்தைய தனியாக விட்டு போகிறதுல எனக்கும் மனசு இல்லை. அதனால தான் நான் தேவியை கூட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.